Good morning students. So நம்ம last classல பார்த்த lesson evolution of humans and society in prehistoric period. ஸோ இந்த லெசனில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஹியூமன்ஸோட எமர்ஜென்ஸ், அதாவது ஏர்லி மேன்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆனாங்க, அவங்களோட க்ரோத் வந்து எப்படி இருந்துச்சு, அதனால் வந்து சொசைட்டியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்ட்ரோ மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரியா? ஸோ இந்த ஹியூமன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் நாலேஜ், அதுக்கான ஃபவுண்டேஷன் நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் கொடுத்தது தான். ஸோ எப்படி டெவலப் பண்ணாங்க, அந்த ஏஜில் யாரெல்லாம் இருந்தாங்க, எப்படி டைனோசர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத பற்றி பார்த்தோம். தென் அந்த நம்மளுக்கு கிடைச்ச எவிடன்ஸஸை பொறுத்து எப்படி வந்து பிரிச்சுருந்தாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். 3 டைப்ஸ்லையும் பிரிச்சுருந்தாங்க. சரியா? ஸோ 3 டைப்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ டுடே we are going to discussing about prehistory from Australopithecus through human erectus to Homo sapiens. ஸோ அப்போ ஆஸ்ட்ரலோபித்திகஸ்லேருந்து எப்படி ஹோமோ எரெக்டஸ் கேட்டகரிக்கு சேஞ்ச் ஆனாங்க, தென் எப்படி ஹோமோ சாப்பியன்ஸாக மாறினாங்க. ஸோ ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்றது ஹியூமனோட சயின்டிஃபிக் நேம். ஸோ ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் தான். ஸோ வாட் இஸ் ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம் இன் அ ஹால்மார்க் ஆஃப் த ஹியூமன் சிவிலைசேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ த பீரியட் பிஃபோர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரைட்டிங் இஸ் கால்ட் ப்ரீ ஹிஸ்ட்ரி. சரியா? அதாவது என்னென்னா எப்போ வந்து ஹிஸ்ட்ரியை எழுத ஆரம்பித்தோமோ அதுக்கு முற்பட்ட காலம்தான் ப்ரீ ஹிஸ்ட்ரி. சரியா? ஸோ இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர் ட்ரீட்டட் அஸ் அ ப்ரீ லிட்ரேட். ஸோ அப்போ இருந்த பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீ லிட்ரேட்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது அவங்களோட நாலேஜை அவங்களால தானே டெவலப் ஆச்சு. ஸோ அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீ லிட்ரேட். பட் ப்ரீ லிட்ரேட் ஷுட் நாட் பி டேக்கன் எ மீன் ப்ரிமிட்டிவ். The prehistoric people developed a language, made beautiful paintings and artifacts, and they were highly skillful. ஸோ அப்போ வந்து நம்ம லிட்ரேட்டுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து எழுத்து வடிவத்தில் அவங்களோட ரெஃப்ளெக்ஷனை கொடுக்க கிடையாது. என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க பார்த்த விஷயங்களை ஒரு வால்ஸில் பெயிண்டிங்ஸாவோ இல்லை பொருட்களாவோ வந்து அவங்க அதை செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு அப்போவே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்கள வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீ லிட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே வேர் ஹைலி ஸ்கில்ஃபுல். ஓகேயா? ஹூ ஆர் வி அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ வி ஆர் அ ஹோமோ செப்பியன்ஸ். ஸோ வி ஆர் ஹோமோ செப்பியன்ஸ். ஹியூமன் எவால்யூஷன் அண்ட் மைக்ரேஷன். த சிம்பான்சி, த கொரில்லாஸ் அண்ட் ஓரகான்டான்ஸ் along with humans are collectively called the great apes. ஸோ அப்போ மனுஷன்லேருந்து மனுஷன் வந்து எப்படி உருவானா அப்படின்னு பார்த்தோன்னா குரங்குலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த வெரைட்டிஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த 3 வெரைட்டிஸும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் த கிரேட் ஏப்ஸ். அமாங் தெம், ஸோ இந்த 3 கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் சிம்பான்சி இஸ் ஜெனட்டிக்கலி த க்ளோசஸ்ட் டு ஹியூமன்ஸு. ஸோ ஒரு டோயினோ சொல்கிறாங்க சிம்பான்சியோட டிஎன்ஏவும் நம்ம ஹியூமனோட டிஎன்ஏவும் நியர்லி 98% வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ த ஆன்செஸ்டர்ஸ் டு ஹியூமன்ஸ் வேர் கால் ஹோமினிஸ். ஸோ ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஹியூமனோட முன்னோர்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோமினின்ஸ். சரியா? ஸோ ஆன்செஸ்டர்ஸ் டு ஹியூமன்ஸ் வேர் கால் ஹோமினின்ஸ் அண்ட் தேர் ஆரிஜின்ஸ் ஹாவ் பீன் ட்ரேஸ்டு டு ஆஃப்ரிக்கா. ஸோ அப்போ இவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இவங்களோட அந்த ட்ரேசஸ், அந்த ஹோமினிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குரூப்போட எவிடன்சஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்கே கிடச்சிச்சின்னா ஆஃப்ரிக்காவில் கிடச்சிச்சு. ஸோ தே இவால்வ்டு ஃப்ரம் தோஸ் ஆரிஜின்ஸ் அண்ட் தென் பிகான் டு மூவ் த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் டியூ டு த கோர்ஸ் ஆஃப் டைம். The hominids emerged around 7 to 5 million years ago. Skeletons of Australopithecus on the early species of this tribe have been found in Africa. ஸோ அப்போ அந்த ஆஃப்ரிக்காவில் கிடைச்ச எவிடன்சஸ்லேருந்து ஸோ அந்த ஹோமினிஸ் அப்படின்றவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் மட்டும் இல்லாமல்
இந்த சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி, அதாவது மூவ் ஆகி வேறு வேறு காண்டினென்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எவிடன்சஸும் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம இது போக நம்மளுக்கு ஆஃப்ரிக்காவில் என்னெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஆஸ்ட்ரலோபித்தீக்கஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களோட அந்த ஸ்கெலட்டன்ஸ், அந்த போன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆன் த இயர்லி ஸ்பீசியஸ் ஆஃப் திஸ் ட்ரைப். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எந்த குரூப்னால் இந்த ஆஸ்ட்ரலோபித்தீசியஸ், அதுக்கப்புறம் ஹோமோ எரெக்டஸ், அதுக்கப்புறம் தான் ஹோமோ செப்பியன்ஸ். ஸோ அந்த குரூப். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஆஃப்ரிக்காவில் அதுக்கான எவிடன்சஸ் கிடச்சின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் அதோட ஆஃப்ரிக்காவோட மேப்பும் ப்ளஸ் எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கான எவிடன்சஸ் கிடச்சிச்சு அப்படின்றதையும் உனக்கு ஒரு சின்ன மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட் ரிஃப்ட் வேலி இது எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குன்னு நீங்கள் ஏற்றி படிச்சிருப்பேன். ஸோ அந்த கிரேட் ரிஃப்ட் வேலியிலேருந்துமே நம்மளுக்கு நிறையா அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் இருந்தாங்கன்றதுக்கான எவிடன்சஸ் இருக்குது. சரியா? ஸோ த கிரேட் ரிஃப்ட் வேலி இன் ஆஃப்ரிக்கா has many sites that have evidence for the prehistoric period. அப்போ அந்த ரிஃப்ட் வேலியில் நிறையா இடங்கள் இருக்குது நம்மளுக்கு வந்து ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புளுக்கான எவிடன்சஸ். ஸோ த கிரேட் ரிஃப்ட் வேலி இஸ் a valley like formation that runs for about 6,400 kilometers from the north part of Syria to central Mozambique in East Africa. So this geographical visible even from the space and many prehistoric sites are founded in Eastern Africa. ஸோ நம்ம சொன்ன இந்த கிரேட் ரிஃப்ட் வேலியை அது வந்து ரொம்பவே வந்து லாங்கான ஒன்று. 6,400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அது ஃபார்ம் ஆகிருக்குமா. எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா சிரியாவிலேருந்து சென்ட்ரல் மொசாம்பிக் வரைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரம் த ஸ்பேஸ்லேருந்து கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனியாகவே அது வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. So human ancestors are divided into various species according to their physical feature. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அதாவது குரங்குலேருந்து அடுத்த ஸ்டேஜு மனுஷன் கிடையாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து அந்த டெவலப்மெண்ட் வந்து வர ஆரம்பிக்குது. சரியா? ஸோ அதில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஹியூமன் ஏப்ஸே வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஹோமினிட் refers to all species of modern and extinct great apes which also includes human. ஸோ இந்த ஹோமினிட் அப்படின்னு சொல்கிற வெரைட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ஹியூமனோட மேட்ச் ஆகிற அளவுக்கு அந்த ஹோமினிட் குரூப் வந்து இருக்குது. ஹோமினின்ஸ் அப்படின்றது a zoological tribe refers to the close relatives to human ancestors and their sister species including Homo sapiens. ஸோ ஹோமினிஸ் அப்படின்றது வந்து a close relatives of human ancestors. ஸோ ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ்க்கு க்ளோஸ் ரிலேட்டிவ், அதாவது அடுத்த ஹியூமன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ் தான் இந்த ஹோமினிஸ். சரியா? ஸோ இந்த ஹோமினிஸ்க்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஹோமோ செப்பியன்ஸ், அதாவது இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம தான். சரியா? ஸோ அப்போ ஹோமினிட் அண்ட் தென் ஹோமினிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து த மாடர்ன் ஹியூமன்ஸ் அண்ட் த எக்ஸ்டிங்க்ட் மெம்பர் ஆஃப் ஹோமோ நியாண்டர்தல்ஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹேபிலிஸ் and various species of australopithecines. Humans are the only living species of this tribe. So they were the tribes. So tribes நம்மளுக்கு தெரியும் இல்லையா? So they stand erect, walk with 2 legs and have large brains. They use tools and a few of them can communicate. It excludes the gorillas. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வெரைட்டி சடனாக சேஞ்ச் ஆகாதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலமாக தான், அதாவது அவங்களோட ஃபிசிக்கலில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது, அவங்களோட பாடியில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் பீப்புள், ஸோ இந்த ஆஸ்ட்ரலோபித்தீஷியன்ஸ் இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு குரங்கு பார்த்து எப்படி நடக்கும்? 4 காலில் நடக்கும். சரியா? 4 காலில் நடக்கும். ஆனால் இந்த ஆஸ்ட்ரலோபித்தீஷியன்ஸ் அப்படின்றது வந்து வாக் வித் 2 legs with a large brains. அப்போ 4 காலில் நடந்துக்கிட்டு இருந்த அந்த குரங்கு இனமாக இருந்தது அடுத்து 2 காலில் நடக்க ஆரம்பிக்குது. அதில் ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அதாவது அவங்களோட அதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வெளிப்படுத்துகிறாங்க.
அதாவது செய்கை மொழியில் அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஹோமோ ஹேபிலிஸ். இவங்க வந்து ஹேண்டி ஹியூமன் was the earliest known as human ancestors to make tools in Africa about 2.6 million years ago. Around 2 million years ago, the species of Homo erectus ergaster emerged. These species made hand axes between 2 and 1 million years ago. They began to spread into various parts of Asia and Africa in time. ஸோ ஹோமோ ஹேபிலிஸ் அப்படின்றவங்க ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோமோசப்பியன்ஸ்க்கு முன்னாடி இருந்த குரூப்பு. ஸோ அவங்க ஃபார்ம் பண்ண இயர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா நியர்லி 2.6 மில்லியன்ஸ் இயர்ஸ் தான் ஆகுது. அப்போது ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய ஹோமோசப்பியன்ஸ்க்கு முன்னாடி இந்த குரூப்பே இருந்து 2.6 மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகுது. ஸோ திஸ் ஸ்பீசியஸ் மேட் ஹேண்ட் ஆக்சஸ். ஸோ இந்த குரூப் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஹேண்ட் ஆக்சஸ். ஆக்சஸ் அப்படின்னா அவங்க ஆக்சஸ் அப்படின்னா கோடாரிகள். ஸோ அப்போ மொதல் ஸ்டேஜில் வந்து மனுஷன் வந்து 2 காலம் நடக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவனோட கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன அப்படின்னா அவனோட டூல்ஸை வந்து எப்படி உருவாக்கணும், அதாவது ஒரு டூல்ஸ் அப்படின்னா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா தான் அதை வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியுன்ற அந்த நாலேஜு இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஏஜ் இருந்தது. Anatomically, modern humans called Homo sapiens. அப்போ அந்த ஃபிசிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க தான் ஹோமோ செப்பியன்ஸ். அதாவது இப்போ நம்ம ப்ரெசன்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து டைரெக்டாக பேசுகிறோம், தென் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறோம், நம்மளோட சயின்டிஃபிக் நாலேஜ் டெவலப் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரெசன்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கிற கேரக்டர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோமோ செப்பியன்ஸ், அதாவது வைஸ் மேன். வைஸ்னாலே நாலேஜ், அப்போ நாலேஜ் இருக்கிற மேன். ஃபர்ஸ்ட் appeared around 3 lakh years ago in Africa. It is believed that these modern humans eventually migrated and dispersed into various parts of the world from around 60,000 years ago. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா present Homo anatomically modern humans are called Homo sapiens. ஸோ அப்போ மாடர்ன் ஹியூமன்ஸ், ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நியர்லி இவங்க ஃபார்ம் ஆகி 3 lakhs இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா மைக்ரேட் ஆகி, அதாவது மைக்ரேஷன்னா இடம்பெயர்தல் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து மூவ் ஆகி வேறு வேறு பிளேஸஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் உலகத்தோட மற்ற பார்ட்ஸ்லேயும் ஹியூமன்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதாவது அதுக்கப்புறம் எப்படி இவங்க வந்து சேஞ்ச் ஆனாங்க. இப்போ அதாவது இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்காங்க, தென் அமெரிக்கன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஃபிசிக்கலாக வேறு மாதிரி இருக்காங்க, சைனீஸ் ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன். இப்போ வந்து ஒரு கூலிங்கான பிளேஸில் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களும் சேஞ்ச் ஆகியிருக்காங்க. இந்த சிம்பான்சி அண்ட் கேமி சிம்பான்சி ஆல்சோ நோன் as bonobo ஆர் அவர் க்ளோசஸ்ட் லிவிங் ரிலேட்டிவ்ஸ். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சிம்பான்சியில் இந்த வெரைட்டிஸ் இப்போயும் காடுகளில் இருக்கக்கூடிய சிம்பான்சியோட வெரைட்டிஸ் தான். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் டு லிவிங் ஹியூமன்ஸ். சரியா? ஸோ இது வந்து உனக்கு வந்து ஒரு டூயினோவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர். ஸோ இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா ஹியூமனோட வெரைட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்லேயும் என்ன மாதிரியான ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து அவங்களுக்குள்ள டெவலப் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ அதாவது அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர். ஸோ அப்போ அவங்க சொசைட்டி சேஞ்சஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஹெட் லெசன் பார்த்தோம் அப்படின்னா எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன் அண்ட் சொசைட்டி. இப்போ சொசைட்டிக்குள்ளே இவங்க அந்த டெவலப் ஆனதை ஏஜ் பை ஏஜாக பிரிக்கிறாங்க. சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ். ஸோ அந்த இதை வந்து செய்கிறாங்க அப்படின்னா லோவர், மிடில் அண்ட் அப்பர் பாலியோலித்திக் அண்ட் மிசோலித்திக் கல்ச்சர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு பிரிப்பாங்க.
ஸோ இது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸ். ஸோ எப்படி வந்து அவங்க டெவலப் ஆகுறாங்க அப்படின்றது தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த டாபிக்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்ப்பா. இது வரைக்கும் இன்றைக்கி நடத்தின லெசன்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ நீங்கள் இதை பற்றின இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியாம்மா? தேங்க்யூ.